வாழ்க வளமுடன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. விரும்பியதை விரும்பியபடி அருளும் பிரம்மசக்தி அம்மன். நினைத்த காரியங்களை வெற்றியாக்கும் அற்புத சக்தி கொண்டவள் பிரம்மசக்தி அம்மன். சகல பாவங்களையும் போக்குபவள், செல்வ வளத்தை பெருக்குபவள், எதிரிகளை துவம்சம் செய்யும் அற்புத சக்தி தருபவள் பிரம்மசக்தி அம்மன். அத்தகைய சிறப்புகளை உடைய பிரம்மசக்தி அம்மன் திருச்செந்தூரிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவிலும், குலசேகரப்பட்டினத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலும் முத்துராமன் கோவில் என்ற பெரியபுரத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். பெரும்பாலும் சக்தி என்றால் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற வகையில் இந்த பிரம்மசக்தியின் சக்தியினை இந்த பதிவில் காண இருக்கின்றோம். கைலாய மலையில் எம்பெருமான் ஈசன் தேவியுடன் வீற்றிருந்த வேளையில் சிவசக்தியை காண தேவர்கள் வந்தனர். சிவபெருமானை பாதம் பணிந்து வணங்கிய போது ஈசன் தேவர்களிடம், மணமுடித்த தருணம் நேரம் பார்த்து வந்திருக்கின்ற தேவர்களே, மணமக்களாகிய எங்களை காண என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் ஈசன். அதற்கு தேவர்கள், இந்த கையிலையில் இல்லாதது வேறு எங்கே உள்ளது இறைவா என்றனர். ஏன் வேறில்லை, அரிதிலும் அரிதாகிய கடலில் பிறக்கும் பொன்னேரி மலையை கொண்டு வாருங்களேன் என்றார் ஈசன். தேவர்களும் திருப்பார்கடல் சென்று கடைந்தபோது பொன்னேரி மலையை தவிர்த்து அனைத்தும் தோன்றின. தேவர்களின் தலைவன் இந்திரன் பொறுமையிழந்து பிரம்மனிடம் முறையிட்டான். பிரம்மதேவனும் அரளிப்பூவினை எடுத்து உருப்பிடித்து கடலிலிட்டதும் பொன்னேரி மலை மேலே வந்தது. அதனை பொற்குடத்தில் வைத்து கைலைக்கு எடுத்து வரும் வேளையில் சண்டன் முண்டன் என்னும் ராட்சச படைகள் வழிமறித்து அபகரித்து சென்றனர். தேவர்கள் ஈசனிடம் வந்து மனம் வெதும்பி நடந்ததை கூறினார்கள். உடனே ஈசன் அதனை அறிந்து கொண்டு யமதர்மனையும் ஆதித்தனையும் அழைத்து சண்டன் முண்டனிடம் போய் அபகரித்ததை வாங்கி வருமாறு கூறினார். ஆனால் அவர்களோ, இறைவா, அந்த ராட்சசரிடமிருந்து எங்களால் முடியவே முடியாது என்று அரண்டனர். உடனே தேவி ஈசனை பார்த்து, மகாதேவா, என்னால் முடியும் என்றார். பின்னர் பிரம்மதேவனும், எனக்கும் உத்தரவு தாருங்கள், நானும் மீட்டெடுத்து வருகிறேன் என்றார். உடனே ஈசன் 64 சதுரடி வடிவுடன் 51 அடி ஆழத்துடன் வேள்விக்குடி ஒன்று செய்து அனல் மூட்டி தயார் செய்தபோது சிவன் சக்தியை பார்த்தார். சக்தியின் அம்சம் சிவனுள் செல்ல அதை ஈசன் நெற்றியில் ஏற்றி நெற்றிக்கண்களின் வழியாக வெளிவந்த தீயின் ஜுவாலையை பிரம்மதேவன் வேள்விக்குள் விடுத்தார். வேள்வி தீ சுடர்வெருகி பொங்கி எழும்போது பிரம்மதேவன் தனது சக்தியினை மெருகேற்றி கலைமகளின் ரூபமாக வெண்தாமரையையும், அலைமகளின் ரூபமாக செவ்வரளி மாலையையும், மஞ்சளையும், குங்குமத்தையும், மஞ்சனையையும் அத்தீயிலிட வேள்வி குண்டத்திலிருந்து பிரம்மராக்கு என்ற சக்தி தோன்றினாள். பிரம்மனால் ஆக்கப்பட்ட சக்தி என்பதால் அவளை பிரம்மராக்கு சக்தி என்று அழைக்கப்பட்டாள். பிரம்மராக்கு சக்தி சண்ட முண்டன் ராட்சசனை அழித்து தான் பிரம்மராட்சசி என்று போற்றப்பட்டாள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த பிரம்மசக்தி ஆலயமானது பெரியபுரத்தில் ஆண்டுதோறும் திருவிளக்கு பூஜையானது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்ளும் திருவிளக்கு பூஜையினை காண கண்கள் 2 போதவே போதாது. திருவிளக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள், சுமங்கலி பெண்களுக்கு தேவையான சேலைகள், அன்னதானம் என அனைத்தும் இக்கோவில் நிர்வாகத்தினரால் சிறப்புற செய்து வருகின்றனர். இத்தகைய இறைப்பணி மென்மேலும் பிரம்மசக்தியின் அருளால் மென்மேலும் சிறந்து விளங்கும் பாக்கியம் பெற ஒருமுறை இத்திருத்தலம் வந்து வணங்கினால் அம்மன் அருள் நிச்சயம் உண்டு. வாழ்க வளமுடன்.